நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருக்கு அப்படிதாங்க சொல்லணும். அதாவது நம்ம கதிர் இருக்கார்ல, கதிர் வந்து கடைசி நேரத்தில பார்த்துக்கிட்டோம்னா, எனக்கு வந்து தனம் தான் வேணும். என்னால்லாம் வந்து கையெழுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து அதிரடி காட்டிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து வீட்லயே வந்து கதிர், தனா 2 பேர்த்தையுமே கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. தயவுசெய்து வந்து புரிஞ்சுக்கோங்க. கோர்ட்ல வந்து நான் சொல்ற மாரி சொல்லுங்க. அங்க வந்து உங்களுக்கு வந்து விருப்பமா? விருப்பம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியெல்லாம் கேட்பாங்க. அப்ப தயவுசெய்து வந்து விருப்பம் தான் சொல்லிறாதீங்க. எங்களுக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மாயா வந்து சொல்றாங்க, "அது எப்படி அப்பாவ மீறி வந்து என்னால பேச முடியும்? அதெல்லாம் பேசவே முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் இங்க பாரு தனா, அப்பா வந்து நம்ம எப்பனாலும் வந்து சமாளிச்சுக்கலாம். பெரியப்பா வந்து இப்போ கோவமா இருக்காரு. கதிர் வந்து தப்பா நெனச்சுக்கிட்டு இருக்காரு. கதிர் வந்து கெட்டவன், தேவையில்லாம வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவர் நெனச்சுக்கிட்டு இருக்காரு. அவன் உண்மையே என்ன பண்ணான்? அவன் எதுக்காக பண்ணான்? அப்படின்னு உண்மையெல்லாம் ஒரு நாள் தெரிய வரும். தெரிய வரும்போது வந்து உன்னையவே வந்து கதிரையே வந்து அவர் வந்து ஏற்றுக்குருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை என்ன இருந்தாலும் இப்போ நான் உண்மையை சொன்னால் அது அப்பாவை கஷ்டப்படுத்தும். ஆல்ரெடி வந்து அப்பா ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காரு. வீட்டில் இருக்கிற யாருமே வந்து என் பேச்சை கேட்குறதில்ல. நீயாவது கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து என்கிட்ட சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? என்னாலாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா கதிரை வந்து கதிர்கிட்டையும் சொல்கிறாங்க மாயா, ஏய் நீயாவது வந்து அவள் தான் செய்ய முடியாதுன்னு சொல்கிறா, நீயாவது செய் நான் சொல்கிறத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்ல மாயா இருக்கட்டும். என்னால வந்து ஆல்ரெடி வந்து மாமா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. திருப்பி திருப்பி வந்து நான் கஷ்டப்படுத்த விரும்பல. அவர் நோக்கப்படி வந்து எதுனாலும் பண்ணட்டும். நானும் வந்து சரின்னு தான் சொல்லப் போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு தான் தனம் எந்த அளவுக்கு பிடிக்கும்? தனத்துக்கு உன்னைய எந்த அளவுக்கு பிடிக்கும்னு 2 பேருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் 2 பேருமே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே கதிர் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு என்னமோ பிடிக்கும். ஆனா வந்து மாமாவுக்கு பிடிக்கலையே. மாமாவுக்கு பிடிக்காம நாங்க நல்லா வாழ முடியுமா? அதெல்லாம் சரியா வராது. என்னதான் இருந்தாலும் மாமா தான் இதுக்கெல்லாம் வந்து காரணம். அவர் வந்து எங்கள் 2 பேர்த்த சேர்த்து வச்சா தான் நாங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறேன். அதனால் அவரா எங்களை என்னைக்கு சேர்த்து வைக்காரோ அது வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல முடிவு எடுத்துடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாயா வந்து போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கூப்பிட்டு வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தனத்தை கூப்பிட்டு வச்சு நீதிபதி வந்து கேட்காங்க, ஏம்மா நீ சொல்லுமா அந்த பையன் கூட வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு உனக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து அமைதியாகவே இருக்காங்க. இங்கே பாருமா நான் சொல்கிறத கேளு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாதம்தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து ஒரு ஆளை வந்து ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். உன்னோட கஷ்டம் புரியுது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நீங்கள் 2 பேருமே ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்டா வந்து இப்படி விவாகரத்து பண்ணோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு வேணால் டைம் வேணால் நான் தாரேம்மா. 2 பேருமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் டைம் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தானே வந்து அமைதியாகவே இருக்காங்க. என்னம்மா அமைதியாக இருக்க? ஏதாவது ஒன்று சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் நீதிபதி வந்து டக்குன்னு எந்திரிச்சிடுறாரு. இல்லை மேடம், அவங்க வந்து கரெக்டான முடிவில் தான் இருக்காங்க. அவங்க வந்து டைவர்ஸ் வேணும் அப்படி சொல்லி தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டைவர்ஸ் வேணும் அப்படி சொல்லிட்டு தான் கேட்டு வந்திருக்காங்க. அதனால் டைவர்ஸ் கொடுத்துருங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சார், அமைதியாக நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காருங்க. அந்த பொண்ணை பேச விடுங்க. அந்த பொண்ணு வாயால் இன்னும் டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வரவே இல்லை. நீங்கள் எதுக்கு அதுக்கு முன்னாடி முந்துறீங்க? உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிடுறாங்க. அவரும் அதுக்கடுத்து உட்காந்துடுறாரு. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா தனம் இருக்காங்களே, தனம் வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கடுத்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து விவாகரத்து பண்ணுறதுக்கு விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா அந்த பையனை கூப்பிடுங்கன்னு சொன்னோடனே கதிரை வந்து கூப்பிடுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, உங்களுக்கு வந்து இந்த பொண்ணை விவாகரத்து பண்ணுறதுக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே கதிருக்கு வந்து கண்ணீரே வர ஆரம்பிச்சிருது. அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. மாயாவையே பார்க்காங்க. மாயா வந்து நைஸாக சிக்னல் காட்டுறாங்க. விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு, நான் சொன்னதை சொல்லிடு தயவுசெய்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கதிர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. தம்பி என்னப்பா யோசிக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து கேட்குறாங்க. டக்குன்னு கதிர் வந்து இல்லை மேடம், எனக்கு வந்து தனா விவாகரத்து பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு தனா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தனா கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டவொடனே பார்த்தா ரகுராம் வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுறாரு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.